Next question, what is the main advantage of DSB-SC, அதாவது double sideband suppressed carrier modulation over conventional AM amplitude modulation? So இந்த DSB-SC double sideband suppressed carrier modulation எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is a type of amplitude modulation AM. இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா carrier signal வந்து நமக்கு சப்ரஸ் ஆயிரும் அண்ட் அதே மாதிரி சைட் பேண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேம்லேயே தெரிஞ்சிருக்கும் டபுள் சைட் பேண்ட் சப்ரஸ்டு கேரியர். ஸோ கேரியர் வந்து சப்ரஸ்ட் ஆயிரும் அண்ட் டபுள் சைட் பேண்ட் அப்படிங்கும்போது சைட் பேண்ட் மட்டும்தான் நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகும் அண்ட் இதில் தான் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த டெக்னிக் நம்ம கம்யூனிகேஷன் சிஸ்டமில் எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு விஷயத்தினால. ஃபர்ஸ்ட்டு வந்து டு இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி. ஸோ இதனால தான் வந்து நம்ம கம்யூனிகேஷன் சிஸ்டமில் இதை யூஸ் பண்ணுறோம். அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னா ரெடியூஸ்ட் பவர் கன்சப்ஷன். ஸோ இதுதான் இதனுடைய மிகப்பெரிய ரெண்டு அட்வான்டேஜ். ஸோ நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எதுதான் மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னு ஹையர் ஃபிடிலிட்டி, ஸ்மாலர் பேண்ட்வித், சிம்பிளர் ப்ராசஸ், லோ பவர் கன்சப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் நம்மளுடைய ஆப்ஷன் கூட இப்படி மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் 4 தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ ஜென்ரலாக நம்மளுடைய கன்வென்ஷனல் ஏஎம்மில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேரியர் வந்து நமக்கு சைட் பேண்ட்ஸ் கூட சேர்ந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அதாவது கேரியர் சிக்னலும் இருக்கும், சைட் பேண்ட்ஸும் இருக்கும். ஆனால் நமக்கு டபுள் சைட் பேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா சைட் பேண்ட்ஸ் மட்டும்தான் வந்து நமக்கு கேரி ஆகும், கேரியர் சிக்னல் வந்து சப்ரஸ்ட் ஆகிடும். அதனால தான் அதாவது ஒரு போர்ஷன் தான் நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது, ஒரு போர்ஷன் சப்ரஸ் ஆகுது. அதாவது அப்படியே அது வந்து நெக்லெக்ட் ஆகுறதுனால ஒரு ஹாஃப் நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகுறதுனால தான் பவர் வந்து இங்கே நமக்கு கம்மியாகுது. ஸோ லோ பவர் கன்சப்ஷன் அப்படிங்கிற 4th ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.